குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுந்தர் மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர் மகேஷ், குற்றாலம் அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. பண்டிகை கால விடுமுறையும் விடப்பட்டிருக்கு. சுற்றுலா பயணிகள் அங்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக என்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து கடந்த 3-4 தினங்களாக பெய்து வரக்கூடிய மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி என அனைத்து அருவிகளிலுமே குளிப்பதற்கு 4வது நாளாக இந்த தடை நீடிக்கிறது. இந்த தடையின் காரணமாக ஆங்காங்கே காவல்துறையினர் நிறுத்தப்பட்டு நீர்நிலைகள் மற்றும் அருவி பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லாதவாறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். ஆனாலும் நேற்று காலை முதல் மழையினுடைய அளவு குறைந்ததன் காரணமாக அருவியில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு குறைந்தே காணப்பட்டது. இந்த சூழலில் தற்போது நேற்று இரவு மட்டுமே மழை பெய்தது. இன்று காலை முதல் மழையினுடைய அளவு குறைந்துள்ள காரணத்தினால் 4வது நாளாக இன்றும் குளிப்பதற்கு தடை தொடர்கிறது. ஆனாலும் அருவிகளினுடைய நீர்வரத்து என்பது குறைந்தே காணப்படுகிறது. இன்று தொடர் விடுமுறையின் காரணமாக சொந்த ஊருக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் குற்றாலத்திற்கு வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்வதையும் நம்மால் காண முடிகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி சுந்தர் மகேஷ்.